ஆபீசர் வந்தாலும் வந்தாரு. ரவபாலா காட்டையே காவல் காக்க சொல்றாரு. கொஞ்சம் கூட தூக்கமே இல்ல. அருமையான போதரு. ஒரு 2 மணி நேரம் இங்க தூங்கலாம். சட்டையோட தூங்குனா டூட்டில இருக்கும்போது தூங்கினான்னு பயிலுக்கு காமிச்சு கொடுத்துருவாங்க. அப்புறம் வேலை போயிடும். சட்டையை கழட்டிடுவோம். ஐயோ வா. காடு பூரா செடிகளுக்கு பதியம் போட்டு ஊனி வச்சேன். அதை ஏதோ குறிப்பிட்ட பண்ணி வந்து அழிச்சுக்கிட்டே இருக்குங்க. இலை வேற கிழங்கு வேறன்னு புடிங்கி தின்னுடுதுங்க அந்த பண்ணி. எங்க குண்டுக்கு தப்பிச்சிருதுன்னு சொல்லித்தான் உங்க குண்டால சுட சொல்லி கூட்டியாந்திருக்கோம். கவலையப்படாதீங்க, சுட்டு தள்ளிடுவோம். இந்த வேட்டக்கார வெள்ளசாமி துப்பாக்கிக்கு எந்த பண்ணி தப்பாது. சத்தப்படாதீங்க, வாங்க. எங்க பெரிய சைஸ் பண்ணி இவ்வளவு பெருசா பனி ஜாதியில நாங்க பாக்கல. சுட்டா கூட்டத்துக்கே போதும். கொல்லக்கூடாதியா, கால்ல சுட்டு தர்றேன். உங்க ஆபீஸ்கிட்ட கொண்டே காட்டுங்க, பாராட்டுவாரு. ஆமாங்க. சத்தம் போடாதீங்க. ஏன்டா சுட்டீங்க? நீ ஏன்டா அதுக்குள்ள போய் படுத்த? நாங்க பண்ணின்னு நினைச்சோம். என்ன இங்க கலாட்டா? சார் என்னை பண்ணி நினைச்சு சுட்டுட்டாங்க சார். நல்ல வேலை கால்ல பட்டுச்சு. யோ, மனுஷனுக்கு பண்ணிக்க வித்தியாசம் தெரியாது சார். அந்த ஆளை படுக்க வச்சு பாருங்க சார். அசல் பண்ணி மாதிரியே இருந்துச்சு சார். அதனாலதான் சுட்டேன் சார். படியா இங்க படு. சார் படு. நல்லா பாத்துங்க சார். பண்ணி மாதிரியே தான் இருக்கு. அந்த ஆளு கொரட்டை கூட பண்ணி மாதிரி இருந்துச்சுங்க. ஏயா டியூட்டி நேரத்துல படுத்து தூங்குறியா நீ? உன்னை சார் சுட்டுறாதீங்க. இனிமே வீட்டுல கூட சரியெல்லாம் படுக்க மாட்டேன்.